கில்லரின் கொடூரம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக பெண்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். முகமூடி கொண்டிருக்கும் சீரியல் கில்லர் யார் என்று சென்னை காவல்துறை தேடி வருகின்றனர். எதுக்கு சும்மா கால் அடிச்சுட்டே இருக்க சிவா? கால் எடுக்கலனா மீட்டிங்ல இருப்பேன், பிஸியா இருப்பேன்னு புரியாதா? ஓயாம அடிச்சுட்டே இருக்க. இல்லை ஷைலு, நைட் டின்னருக்கு என்ன சாப்பிடுன்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஏன் ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல? சரி அதை விடு, ஹவுசிங் லோன் கட்டிட்டியா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். மறந்துட்டேன் ஷைலு, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம் இருந்துச்சா, நாளை கட்டிடுறேம்மா. என்னது மறந்துட்டியா? அறிவில்லையா சிவா உனக்கு? இப்போ எனக்கு கால் பண்ணி சாவடிப்பாங்க. எப்படி மறப்ப நீ? கூலா சொல்ற. உன்கிட்ட கொடுத்த இந்த சின்ன வேலை கூட உன்னால பார்க்க முடியலல்ல? இல்லை ஷைலு, நாளை கண்டிப்பா கட்டிடுறேம்மா. பண்ண முடியலன்னா சொல்லிடு சிவா, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். சாப்பிடுங்க. வணக்கம். சென்னையில் தொடர்ந்து கொடூரமான முறையில் பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சீரியல் கில்லர் யார் என்று காவல்துறை தீவிரமான விசாரணை நடத்தி கொண்டு வருகின்றனர். இக்கொலை விசாரணை தொடருமா என்று சென்னை மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். என்னாச்சு ஷைலு, அப்செட்டாக இருக்க? ஆஃபீஸில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமா, பிரச்சனை தான். நீ வந்து சால்வ் பண்றியா? இல்லை, கேட்டேன். ஷைலு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? நாளைக்கு அம்மா ஊர்லேருந்து நம்மளை பார்க்க வராங்க ஷைலு. இப்போ எதுக்கு வராங்க அவங்க? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்களா உங்க அம்மா? இங்க வந்து ஏன் உயிரை எடுக்கணும்? ஷைலு, அது அம்மா. தெரியும் சிவா, வந்த விடனே அவங்களுக்கு வேலைக்காரி மாதிரி நான் வேலை செய்யணும், அதானே வேணும் உங்களுக்கு? ஆஃபீஸில் தான் பிரச்சனைன்னு பார்த்தா இங்கே வந்தா அம்மா பிள்ளை பிரச்சனை. நிம்மதியாக சாப்பிட கூட முடியல. ச்சே. சாப்பாடு மேலேயா கோவம் காட்டுற? சாப்பிட்டு போ ஷைலு. நான் அப்படி என்ன பண்ண ஷைலு? ஆஃபீஸ்னா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் அங்கேயே விட்டுருணும் ஷைலு. முதல்ல ரிலாக்ஸ் ஆகும், கோவத்தை காட்டாத. கையை விடு. ஆமா, நான் தான் கோவம் காட்டுறேன், நான் தான் எரிஞ்சு விழுறேன். நீ ஒண்ணுமே பண்ணல, நான் தான் எல்லாமே பண்ணேன். லவ் பண்ணல. சரி ஓகே, என் தப்பு தான், சாரி. கோவம் வேணாமே. ஓ, இப்போ நீ விட்டு கொடுக்குற மாதிரி சாரி கேட்டா நீ நல்லவன், கத்தி பேச நான் கெட்டவ, அதானே? வர வர ஏன்டா இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல வாழ்றோன்னு தோணுது. ஷைலு, நாளைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. தயவு செஞ்சு இதை பத்தி மேல மேல பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத. நாளைக்கு உங்க அம்மா வராங்கன்னா கூட்டு வந்து வச்சு பாரு. இப்போ என்ன தூங்க விடு.
என்ன டோர் ஓப்பன்ல இருக்கு? The number you have dialed is currently busy. Please try later. சிவா சிவா வேணா 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 விட்டுருங்க. சைலு பயப்படாத, இரு 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 ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை நான் தான் கூல், பயப்படாத. ஏ லூசு, நான் தான். கேக் அறிவில்லையா உனக்கு? எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா? கூல். ஹாப்பி பர்த்டே சைலு.
சிவா சிவா காஃபி. என்னாச்சு சைலு? உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சா என்ன? இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஏன் அப்படி கேட்குற? இல்லைப்பா, வழக்கமாக காஃபிலாம் போட மாட்டியே, இன்னைக்கு என்ன அதிசயமா? யாருன்னா வராங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா. நேற்று நைட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், கோவப்படுத்திட்டேன்னு தோணுச்சு. தேவையில்லாத வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆஃபீஸ் ப்ராப்ளம் ஆஃபீஸ்லேயே விட்டு இருக்கணும், உங்ககிட்ட காமிச்சிருக்கக்கூடாது. அண்டு உங்கள் அம்மா சாரி, என் அத்தையை இப்படி மரியாதை இல்லாமல் பேசியிருக்கக்கூடாது. நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை சிவா. ஃபீல் பண்ணேன், என்னோட தப்பை ரியலைஸ் பண்ணேன். அதான் ஐ எம் சாரி சிவா. இனிமே இப்படி பேச மாட்டேன், பண்ண மாட்டேன். சிவா, என் மேலே கோவம் ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ தங்கம், நீ செல்லம், நீ என்ன பண்ணாலும் தாங்க. Because I love you. I'm sorry Shiva. I too love you. கதைப்படி பார்த்தா இப்போ எதிரில் இந்த மாஸ்க் போட்டு இருக்கவன் யாரா இருக்க முடியும்? இந்த கதைக்கு முடிவு என்னவா இருக்கும்? பார்க்குற நீங்களே தேர்ந்தெடுங்க. ஒன்று, ஷைலு நடந்துக்கிட்டது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக சிவா போட்ட ட்ராமாக்கு உதவி பண்ண வந்த சிவாவோட நண்பனா கூட இருக்கலாம். இல்லை சோஷியல் மீடியா நியூஸில் வர மாதிரி உண்மையாகவே ஷைலு சிவாவை கொலை பண்ண வந்த ஒரு சைக்கோபாத் சீரியல் கில்லராகவும் இருக்கலாம். அதுவும் இல்லைனா இது எல்லாமே ஒரு டைரக்டர் தூங்கி எழுந்து கனவு கண்டு எழுதின ஒரு கதையா இருக்கலாம். அந்த டைரக்டரோட பேரு ஒரு கதைக்கு ஒரு முடிவு தான் இருக்கணும் யார் சொன்னா?